நான் அம்மாப்பட்டினம் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை. இன்றைய சூழ்நிலையில் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த மோடி அரசு இருக்கிறது. காரணம், காந்தியடிகள் இந்தியாவின் இதயம் கிராமத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அந்த கிராமத்தினுடைய உயிர்நாடியே விவசாயம்தான். ஆனால் மோடி அரசாங்கம் தன்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய, மிரட்டி பணிய வைக்கக்கூடிய, உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்லக்கூடிய சொல்லுக்கெல்லாம் அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒருவராகத்தான் மோடி இருக்கிறார். அவர் தன்னுடைய உரிமைகளையோ தன்னுடைய சுயத்தையோ இழந்தது மட்டுமல்ல, நாட்டினுடைய சுயத்தை இழந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்தியாவினுடைய இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் விவசாய பொருள்களுக்கெல்லாம் பாதகம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய எந்த விளைபொருட்களுக்கும் வரி இல்லை என்கின்ற ஓப்பன் மார்க்கெட்டை திறந்து விட்டுருக்காரு. இதன் மூலம் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்தியாவை பற்றியோ, பொருளாதாரத்தை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ, விவசாயத்தை பற்றியோ கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இந்த மோடி அரசாங்கம் அந்த விவசாயிகளை வஞ்சித்து பால்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொன்று குவிக்குது. ஏற்கனவே 4 வருடத்திற்கு முன்பு 5 வருடத்திற்கு முன்பு விவசாய சட்டம் என்கின்ற ஒரு பாதகமான சட்டத்தை இயற்றி டெல்லியில் வருடக்கணக்காக போராடி பல விவசாய உயிர்கள் இழந்ததற்கு பிறகு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக, அரசியல் ஆதாயத்திற்காக வேறு வழியே இல்லாமல் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. அந்த டெல்லியினுடைய மாநாட்டிலும் கூட நான் சென்று பேசி வந்தேன். 20 நிமிடங்களுக்கு குறையாமல் பேசினேன். தமிழகத்திலிருந்து ஒரு விவசாயத்திற்காக, ஒரு விவசாயிகள் சாகக்கூடாது என்பதற்காக பேசினார்கள் என்கின்ற பலரில் நானும் ஒருவராக கலந்து கொண்டேன். காரணம், விவசாயிகள் என்பது ஒரு மாநிலத்திற்கு, ஒரு நாட்டிற்கு சொந்தமானவர்கள் அல்ல. எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் உணவை உண்கிறார்களோ, அங்கெல்லாம் விவசாயிகளும் விவசாயமும் தேவைப்படும். நாம் மற்ற விஷயங்களில் வேண்டுமென்றால் நன்றி மறந்தவர்களாக இருக்கலாம். நமக்கு உணவுகளை தயாரித்து தரக்கூடிய அந்த விவசாயிகளை நாம் எப்பொழுதும் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விவசாய பொருள்களை அவர்கள் உற்பத்தி செய்து அதற்குண்டான சரியான விலை நிர்ணயம் கிடைக்காத சூழ்நிலையில் கடந்த வருடம் மட்டுமல்ல, 2 மோடி ஆட்சியிலும் சரி, இப்பொழுது 12வது வருடம் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், தாங்கள் விளைவித்த பொருள் சரியான விலை போகவில்லை என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து நஷ்டத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது நஷ்டம்தான் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் அவர்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேறு தொழிலும் தெரியாது என்கின்ற அளவில் அவர்களுக்குண்டான வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய இன்றைய சூழ்நிலையில் விதைகளுக்கு மானியம் கொடுக்கலாம், அல்லது விதைகளை இலவசமாக கொடுக்கலாம், உரங்களை இலவசமாக கொடுக்கலாம், அவர்கள் உற்பத்தி செய்த அந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு கூடுதல் ஊக்கத்தொகை கொடுக்கலாம். இப்படி எதையுமே செய்யாமல் வெளிநாட்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய விளைபொருள்களை முற்றிலும் எவ்வித வரியும் இல்லாமல், அதாவது இந்தியாவினுடைய அந்த விவசாய சந்தையை இந்த ஊர்ல எல்லாம் கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வந்தவனுக்கு சந்தை மடம் தான் சாக்குன்னு அப்படியே உட்கார்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வெளிநாட்டு விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய மோடியா தான் இருக்கிறாரு. இதை வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம். இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னங்கிறது நம்மளுடைய நிதியமைச்சருக்கு தெரியல. இந்திய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய கஷ்டமும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கு எந்த விதமான ஒரு பதிலோ ஆக்கப்பூர்வமான செயலாக்கமோ சொல்லாத, எதையும் தட்டி கழிக்கக்கூடிய சர்வாதிகார மனப்பான்மையுடன் தான் இந்த மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் எதிர்கட்சிகளுடன் வம்பிழுப்பது மட்டுமல்ல, சண்டையிடுவது மட்டுமல்ல, விவசாயிகளை நீங்கள் எக்கேடு கட்டால் எங்களுக்கு என்ன என்கின்ற அளவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூழியம் என்பது கடவுளுக்கே பொறுக்காது என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை தான். உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்களை கிராமங்களில் சொல்வார்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த கடவுள் போன்று பார்க்கக்கூடிய உணவுகளை தயாரித்து உற்பத்தி பண்ணி தரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய தீங்கு என்பது மிக பெரியது, மோசமானது, மோசடி அரசாங்கமானது. ஆனால் இவர்கள் 2 பேருடைய வளர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்று சொல்வார்கள். வளர்ச்சி என்பது வேறு, வீக்கம் என்பது வேறு.
காலின் அடிப்பகுதியிலிருந்து தலைவரை தேவையான அளவிற்கு அந்த உடல் வளர்ச்சி அடைந்தால் அது வளர்ச்சி, கை மட்டும் அல்லது விரல் மட்டும் தனியாக பெரிதாக வளர்ந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது வீக்கம். இது எப்பொழுதுதான் நம்முடைய பாரத பிரதமருக்கு தெரியுமோ என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா சொல்லக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்வது போல் இந்த இந்திய மக்களை அடிமைப்படுத்தி ஒப்பந்தம் போடுகிறார்கள். ஏற்கனவே 1947க்கு முன் இந்தியா ஒரு வெள்ளக்காரர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. நாம் 1947க்கு பிறகு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக நாம் மறுமலர்ச்சி பெற்றோம், புத்துணர்ச்சி பெற்றோம், எழுச்சி பெற்றோம். இந்த சூழ்நிலையில் மீண்டும் நம்முடைய உரிமைகளை அமெரிக்காவிடம் மோடி அவர்கள் அடகு வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை, ஏழைகளின் வாழ்வை, விவசாயிகளுடைய உழைப்பை அனைத்துமே அவர் அடகு வைத்து விட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால், இவர் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ட்ரம்ப் இவர் மீது சொல்லக்கூடிய அழுத்தங்களும் காரணம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பு 50% இந்திய பொருள்களுக்கு வரி விதித்த ட்ரம்ப் பிறகு ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதில்லை என்கின்ற தன்னுடைய நட்பு நாடான ரஷ்யாவினுடைய கூட்டு ஒப்பந்தத்தை முறித்து கொண்டதற்கு பிறகு 25% குறைத்தார். தற்பொழுது கூட 18% அளவிற்கு வரி இருக்கிறது. பெரியண்ணன் மனப்பான்மையில் ட்ரம்ப் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் 56 இன்ச்சு மாவீரன் என்று சொல்லக்கூடியவர், அந்த பெரியண்ணன், இன்னும் சொல்ல போனால் உலக சர்வாதிகாரி, உலக தாதா என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரம்பிடம் பணிந்து போகிறார். அவர் தன்னுடைய தன்மானத்தை இழக்கவில்லை, இந்திய மக்களினுடைய தன்மானத்தை இழக்கிறார். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் மைனஸாக போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து புள்ளி விபரங்களுமே தவறானது என்கின்ற அளவில் அகில உலக ஆய்வறிக்கை சொல்கிறது. எனவே இந்த மோடி அரசாங்கம் என்பது இந்தியாவில் உள்ள போலி மதவாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவும் ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான ஆட்சியாகவும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. வருங்காலங்களிலாவது மோடி அரசாங்கம் ஏழைகளின் கண்ணீரை, விவசாயிகளுடைய அந்த செந்நீரை உணர்ந்து உண்மையான மக்களுக்குண்டான அரசாக பாடுபட வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த நிகழ்வில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி.